படத்தினுடைய கதையோ அதுதான் இன்னைக்கு ஏற்ற கதை. ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதர்வா நல்ல பேரை காப்பாற்றிருக்காரு. அதெல்லாம் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. எனக்கு விஷுவல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ கேமராமேனை ரொம்ப பாராட்டணும். பிகாஸ் என்னென்னா டெக்னீஷியன் இல்லாமல் படம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. டெக்னீஷியன் நல்ல வேலை பார்த்துருக்காங்க. ஒரு ஃபீல் குட் மூவி. நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், தேட்டரில் வந்து படம் பாருங்கள் எல்லாரும். ரொம்ப ரொம்ப ஃபீல் குட் மூவி. ஒன் சைட் லவ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் வந்துட்டு எப்படின்னா யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி சொல்ல தயங்குறாங்களோ, அது தயங்குறதுனால அவங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் எஃபெக்ட் அடிக்குது அவங்க வாழ்க்கையில், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படியெல்லாம் போகுது, அந்த மாதிரி காட்டியிருக்காங்க இதில். இருப்பாங்க சிலவங்க எல்லாம் நிறைய இருப்பாங்க. பட் ஏன் காமெடி எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் சிரிச்சிட்டேன். நிறைய காமெடிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸாக இருக்கட்டும், இன்டர்வல் டைம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதயம் முரளியோடைய படம் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். உண்மையிலே ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் வந்து அந்த காதலை வந்து சொல்லுவாரா மாட்டாரான்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே போயிட்டு இருந்தது. கடைசி வரைக்கும் வந்து சொன்னாரா இல்லையான்றது வந்து ட்விஸ்ட்டு. அது எல்லோரும் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒரு ஸ்கூல் டேஸும் சரி, அந்த காலேஜ் டேஸும் சரி, அந்த வரக்கூடிய அந்த லவ், அந்த ஒன் சைட் லவ்ன்றதை வந்து நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது அப்படியே லைவாக ஒவ்வொருத்தருக்கும் நடந்தக்கூடிய அந்த காதல் கதையை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதில் ட்விஸ்ட் என்னடானா வந்து ஒரு காதலா ரெண்டு காதலான்றதை தாண்டி அந்த லவ் ஃபீலிங், அந்த ஒன் சைட் லவ்ன்றதை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. படம் ஓவராலாக சூப்பராக இருக்குது. எல்லா ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக அது பிடிக்கும். இதில் என்ன ஸ்டோரி சொல்ல வராங்கன்னா, நம்ம ஒருத்தரை லவ் பண்ணுறோம். அந்த லவ்வை வந்து ஒருத்தர் நம்ம சொல்ல போகிறோம், அந்த பொண்ணு சொல்ல போகிறோன்னா அந்த மொமெண்ட்லேயே சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சொல்லாமல் இருக்கு இல்லையா, அது வந்து மனசுக்குள்ளே போட்டு அது இது பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, அது தகுந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும், லவ் பண்ணுற ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா இருக்குது. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ் பண்ணுற பொண்ணு வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்து கடைசியாக சேர்த்து வைக்கிற மாதிரி. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். பர்டிகுலராக இவங்க தான் அவங்க தான்னு சொல்ல முடியல. ஆனால் எல்லாருக்குமே கரெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க. வந்து காமிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு வந்து தோணுது. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வரும்போது எல்லாம் பிடிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் என்ன, இதில் வந்து ஃபிலாசபிக்கலாக வந்து நிறைய விஷயம் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பொண்ணை வந்து பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன், அவங்கள வந்து பிடிச்ச பொண்ணுன்னு தாண்டி எதாக இருந்தாலுமே வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக சொல்லிடுங்க. அதை மனசில் வச்சுருந்தீங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப ஆறாத வடுவாயிடும். அதனால் வந்து இதில் ஓப்பனாக சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம், கான்சிக்வன்ஸ் ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நட்டி நட்ராஜ் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு ரீசெண்டாக எழுதுனது வந்து நல்ல ஒரு மகாராஜாக்கு அப்புறம் நல்ல ஒரு ரோல் நடிச்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில தேட்டருக்கு சர்ப்ரைசஸும் இருக்குது. அது வந்து தேட்டரில் பார்த்தா தான் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து யாரெல்லாம் ஒன் சைடில் லவ் பண்ணிட்டு சொல்லாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கனெக்டடாக இருக்கும். அதுக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் எந்த ஒரு கிளாமரான சீன்ஸோ இந்த மாதிரி வல்காரிட்டிலாம் இல்லாமல் நல்லா 2.25 மணி நேரம் ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகலாம். இல்லை 2.25 மணி நேரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை மட்டும் 2.5 மணி நேரம் கட் பண்ணது நல்லா வந்துடும். எக்ஸ்டெண்டட் கேமியோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து சொல்லவே இது வந்து நான் அவரை பற்றி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. நல்லா பண்ணியிருந்தாங்க. நான் என்ன நினச்சேன், சரி எக்ஸ்டெண்டட் கேமியோ இதை வேஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு நினச்சா, அதில் கிளைமேக்ஸ் வர ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நிறைய அவருக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு சாங் ஒன்று இருக்குது. அதை வந்து தேட்டரில் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க சார்.